அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளிலே பங்கு பெற்ற ஒரு சிலரை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதை 3 தலைப்புகளிலே நான் சொல்கிறேன். முதல் தலைப்பு, அதிர்ச்சிக்கு உரிய மூவர். The 3 people who created great shocking. இரண்டாவது தலைப்பு, புகழ்ச்சிக்கு உரிய மூவர். The 3 people who are worthy for our appreciation. மூன்றாவது தலைப்பு, மகிழ்ச்சிக்கு உரிய மூவர். The 3 people who deserve for happiness. முதல் தலைப்பாக நான் சொன்னேன், அதிர்ச்சிக்கு உரிய மூவர். ஒரு சம்பவத்தை பற்றி நான் படித்தேன். ஒருவர் ஒரு நாயை வளர்த்தார். அந்த நாய் அவரோடு எப்போதும் இருக்குமா. காலையிலே அவர் நடப்பதற்காக செல்லும்போது இந்த நாய் அவரோடே செல்லும். அப்படி அவர் நடப்பதற்காக செல்லும்போது ஒரு பாலம், கீழே தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது பாலம். அந்த பாலத்தை கடந்து அந்த பக்கமாக போக அவர் நினைத்து போனார். ஆனால் பாலத்தில் ஏதோ சிக்கல் இருந்து அவர் தண்ணீருக்குள் விழுந்தார். அவருடைய உடலை வேகமாக போகிற தண்ணீர் அடித்து கொண்டு போய்விட்டது. அந்த நாளிலிருந்து அந்த நாய் அந்த பாலத்திற்கு காலையிலும் சாயங்காலம் வருமாம். தன்னை வளர்த்த, தன்னை பாதுகாத்த தன்னுடைய எஜமான் எங்கே இருக்கிறார் என்று சுற்றி பார்க்குமாம். அது மட்டுமல்ல, என்றைக்கு அவர் தண்ணீருக்கு விழுந்தாரோ அன்றையிலிருந்து அந்த நாய் சாப்பிட மறுத்து விட்டதாம். இது நான் படித்த ஒரு சம்பவம். இங்கே நான் சொல்ல விரும்புவது, நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்கிறது என்று சொல்கிறோம். படைப்பிலே மணிமகுடமாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம். நல்லதுதான், உண்மைதான். ஆனால் நம்மை காட்டிலும் அறிவில் குறைந்த, உருவத்தில் குறைந்த, எல்லா வகையிலும் குறைந்த ஒரு நாய் தன்னுடைய எஜமான் இல்லையே என்பதை பற்றி எவ்வளவாய் கவலைப்பட்டது, உண்ணாமல் இருந்தது. கடைசியிலே அந்த நாயும் செத்து போனது என்று சொல்லி அந்த சம்பவம் சொல்லப்பட்டது. ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கும்படியாக, தன்னுடைய ஊழியத்தை தன்னோடு சேர்ந்து செய்யும்படியாக, தனக்கு பின்னதாக அந்த பெரிய ஊழியத்தை செய்யும்படியாக சீடர்களை தெரிவு செய்தார். 12 சீடர்களை தெரிவு செய்தார். அதிலே ஒருவர் யூதாஸ். யூதாஸுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற 11 பேருக்கும் கொடுக்காத உயர்வை கொடுத்தார். பண பொறுப்பை யூதாஸிடம் கொடுத்தார். இப்படி யூதாஸை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். மிக உயர்ந்த பொறுப்பை கொடுத்தார். அது மட்டுமல்ல, யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பார் என்பதை அறிந்த ஆண்டவர் பல முறை யூதாஸை மறைமுகமாக அப்படி காட்டி கொடுக்க போகிறார் என்பதை சுட்டி காட்டினார். அப்படி அவர் செய்யாமல் மனமாறக்கூடிய ஒரு நல்ல வார்த்தைகளை கூட ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆனாலும் கூட எல்லாவற்றையும் யூதாஸ் மறந்து பிரதான ஆசாரியரை நோக்கி யூதாஸ் சென்றார். பிரதான ஆசாரியரோ அவருடைய ஆட்களோ யூதாஸை தேடி வரவில்லை. இவர்தான் அவர்களை தேடி போய் 30 வெள்ளிக்காசுகளுக்கு இயேசுவை காட்டி கொடுப்பதாக ஒப்பந்தம் பேசி காட்டி கொடுத்தார். அருமையான சகோதரியே,
ஒரு நாய் மனிதரை காட்டிலும் பல வகையில் குறைந்திருக்கிற அந்த நாய்க்கு இருந்த அந்த எஜமான விசுவாசம், எஜமானை பற்றிய அக்கறை, கவலை ஆண்டவருடைய சீஷரிடத்தில் இல்லாமல் போனது. நான் அதிர்ச்சியை ஏற்படுத்தின 3 பேர் என்று சொன்னேன். இப்பொழுது யூதாசை பற்றி சொன்னேன். அடுத்ததாக பேதுரு ஒரு மீன் பிடிக்கக்கூடியவர். நாம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது ஒரு நாள் இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒரு மீனையும் பிடிக்க முடியாமல் இருந்த ஒருவர். அப்படிப்பட்டவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்தார். சந்தித்து அதிகமான மீன்களை பிடிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து பேதுருவை பார்த்து, இனிமேல் நீ மீன் பிடிக்கிறவர் அல்ல, மனிதரை பிடிக்கிற அந்த உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அழைத்தார். அது மட்டுமல்ல, பேதுருவுக்கும் கூட பல நன்மைகளை செய்திருக்கிறார். பேதுரு என்று சொல்லப்படுகின்ற அந்த கற்பாறை என்ற பெயரை ஆண்டவர் கொடுத்தார். பேதுருடைய மாமி சுகவீனமாக இருந்தபோது அவர் படுத்திருந்த அந்த வீட்டுக்கே சென்று ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார். இப்படி பேதுருவினுடைய வாழ்க்கையிலேயும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல நன்மைகளை, உயர்வுகளை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பேதுரு தன்னை மறுதலிப்பார் என்று ஆண்டவர் அறிந்து சேவல் கூவுவதற்கு முன்னதாக 3 முறை மறுதலிப்பாய் என்று சொன்னார். ஆனாலும் கூட பேதுரு மிக வைராக்கியமாக, நான் காவலிலும் சாவிலும் உம்மோடு கூட இருப்பேன், எல்லோரும் உம்மை ஓடிவிட்டாலும், உம்மை விட்டு ஓடிவிட்டாலும் நான் ஓட மாட்டேன் என்றெல்லாம் சொன்னார். வாயினாலே சொன்னாரே தவிர அவருக்கு ஒரு ஆபத்து வந்தபோது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் மறுதலித்தார். 3 முறை மறுதலித்தார். நான் அந்த மனிதனை அறியேன் என்று சொன்னார். ஒரு காலகட்டத்தில் நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு கேட்டபோது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, யூ ஆர் த மெசாயா. மிக உயர்ந்த அருமையான வார்த்தைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன அதே வாயினாலே பேதுரு, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சபிக்கவும் சத்தியமும் பண்ணவும் செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அருமையான சகோதரிய சகோதரியே, நான் மறுபடியும் சொல்கிறேன், தன்னை வளர்த்தார் என்பதற்காக மட்டும் அவ்வளவு பிரியமாய் தன்னுடைய எஜமானோடு இருந்த அந்த நாய், எஜமான் இல்லை என்று சொன்னபோது சாப்பிடாமல் இருந்து பட்டினியாகவே இருந்து அது மரித்து போனது என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு நேரத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்ற இந்த 2 பேரும் அந்த நன்மைகளை கூட நினைத்து பார்க்காமல் அதிர்ச்சிக்குரிய பிள்ளைகளாக அவர்களானார்கள். அதே போன்று பிலாத்து, அவர்தான் இயேசு வாழ்ந்த காலத்தில் he was the governor of Judea. அப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்பில் இருந்தார். எனவே யூதர்கள் இயேசுவை பிலாத்தினிடத்தில் கொண்டு வந்து விசாரித்தார்கள். பிலாத்து திரும்ப திரும்ப விசாரிக்கிறார். 3 முறை இயேசு குற்றமற்றவர் என்று அவர் கண்டுகொண்டார். அப்படி கண்டுகொண்ட அவர் துணிவோடு இயேசுவை விடுதலை செய்திருக்கலாம், ஆனால் செய்யவில்லை. ஒருவேளை நாம் இப்படி நினைக்கலாம், இயேசு விடுதலையானால் மக்களுடைய மீட்பு கடவுளுடைய சித்தத்தின்படி நடைபெறாமல் தடைபடுமோ என்று சொல்லிக்கூட நினைக்கலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், பிலாத்து தான் அறிந்த அந்த உண்மையை அடிப்படையாக வைத்து செயல்பட்டிருக்கலாம்.
ஆனால் அவர் தன்னுடைய பதவியை காத்துக்கொள்வதற்காக தன்னுடைய கைகளை தண்ணீரிலே கழுவி இயேசுவை சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுத்தார். இந்த 3 பேரையும் பார்க்கும்போது உண்மையாகவே நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அதிர்ச்சிக்குரிய செயல்களை அவர்கள் செய்தார்கள். 2வதாக நான் சொன்னேன், புகழ்ச்சிக்குரிய மூவர். The 3 people who are worthy for our appreciation. இயேசு சிலுவையை சுமந்து வருகிறார். வரும்போது அவர் கீழே விழுந்து விடுகிறார். பாரமான சிலுவை, தூக்க முடியாத, ஏற்கனவே பலத்தை இழந்த ஒரு நிலையிலே அந்த பாரமான சிலுவை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வரும்போது விழுந்து விடுகிறார். எனவே போர்ச்சேவர்கள் எப்படியாவது இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும். அந்த சிலுவையை இயேசு மட்டும்தான் சுமக்க முடியும், வேறு யாரும் சுமக்க மாட்டார்கள், சுமக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட நிலையில் சிரேனே ஒரு சீமோன், மார்க்கு நற்செய்தியினுள்ளே இவரை பற்றி நாம் வாசிக்கும்போது அலெக்சாண்டர் ரூப் ஆகியோருடைய தந்தை என்று சொல்லி படிக்கின்றோம். அப்படி என்றால் இது சிரேனே ஒரு சீமோனுக்கு ஒரு பெரிய உயர்ந்த பொறுப்பை அவர் உடையவராக இருந்தார். அவர் அந்த வழியாக வருகிறார். ஒருவேளை தன்னுடைய ஊரிலிருந்து எருசலேமிலே நடக்கிற பஸ்கா பண்டிகைக்கு சென்று அங்கே கடவுளை வழிபட சென்றாரோ, அப்படி இருக்கலாம். அப்படி வந்தவரை போர்ச்சேவர்கள் இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் செய்தார்கள், கட்டாயப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். ஆனாலும் கூட சிரேனே ஒரு சீமோன் இயேசுவுக்கு உதவியாக கொஞ்ச தூரம், அது கொஞ்ச நேரம் அந்த சிலுவையை சுமந்திருக்கலாம். ஒரு நன்மையான காரியத்தை, நம்முடைய வாயினாலே அவரை பாராட்டக்கூடிய, அவரை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நல்ல காரியத்தை அவர் செய்தார். அதே போன்று நாம் மத்திய 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிப்போம் என்றால், அங்கே திருமதி பிலாத்து, அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை, பிலாத்துவினுடைய மனைவி. பிலாத்து தான் யூதேயாவினுடைய ஆளுநராக இருக்கிறார், கவர்னர் ஆஃப் ஜுடேயா. இப்பொழுது இயேசுவை அவர் நியாயாசனத்திலே அமர்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவருடைய மனைவி, பிலாத்துவினுடைய மனைவி, அவருக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். ஏனென்றால் அவர் பெண்ணாக கணவன் இருக்கின்ற அந்த நியாயாசலத்திற்கு போக முடியாது, போகக்கூடாது. ஆனாலும் கூட அவருடைய செய்தியை பிலாத்துவுக்கு போய்விட வேண்டும் என்று அவர் துடிக்கிறார். என்ன செய்தி சொல்லுகிறார்? இயேசு ஒரு நீதிமான், எனவே அவருடைய காரியத்திலே நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், தவறான காரியம் எதுவும் செய்ய வேண்டாம். நான் கண்ட கனவிலே வெகு பாடுபட்டேன், அவரை பற்றி ஒரு கனவு கண்டேன், அதில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்லி செய்தி அனுப்புகிறார். இங்கே பிலாத்துவினுடைய மனைவி உண்மையாகவே நம்முடைய பாராட்டுக்குரியவர். யாரோ ஒருவர் இயேசு, அவரை என்னுடைய கணவர் விசாரிப்பதும் தண்டனை கொடுப்பதும் விடுதலையாக்குவதும் அவருடைய பொறுப்பு, இது நமக்கு என்ன என்று அவர் சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் சும்மா இருக்கவில்லை. தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லக்கூடிய நிலையிலே தன்னுடைய கணவர்களை நியாயாசனத்திலே விசாரிக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலே சரி, அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு வரட்டும், பின்னால் வீட்டுக்கு வந்த உடனே பொறுமையாய் சொல்லலாம் என்று சொல்லி அப்படி இருக்கவில்லை. விசாரிக்கும் போதே இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆள் மூலமாக
தான் அடைந்த செய்தியை தன்னுடைய கணவருக்கு அவர் சொல்லி அனுப்புகிறார். யோசித்து பார்த்தால் திருமதி பிலாத்துவுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். பிலாத்துக்கு கோபம் ஏற்பட்டிருந்தால் அவரை கொன்று கூட போட்டிருக்கலாம். ஆனால் அது பிலாத்துவினுடைய மனைவிக்கும் தெரியும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அறிந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்று துடித்து அதை சொல்லி இன்றைக்கு நம்முடைய பாராட்டை புகழ்ச்சியை அடைகிறார். மூன்றாவதாக நான் சொல்லக்கூடிய ஒருவர் ரோம படை வீரர்கள் 100 பேருக்கு அதிபதியாக இருந்த 100க்கு அதிபதி. அவர் தலைமையிலே தான் இந்த போர் வீரர்கள் இயேசுவை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போகிறார்கள். அப்படி போகும்போது நடக்கிற காரியத்தை எல்லாம் அந்த 100க்கு அதிபதி பார்க்கிறார். இந்த 100க்கு அதிபதி யார் என்றால் பிலாத்துவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பிலாத்துவினுடைய அசிஸ்டன்ட். பிலாத்து சொல்வதை கேட்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அவர் அந்த வேலையை செய்தார், இல்லை என்று சொல்ல முடியாது. பிலாத்துவுக்கு அவர் சொன்ன வேலையை செய்தார். அதோடு கூட இயேசுவை சிலுவை சுமக்கக்கூடிய இயேசுவை அவர் பார்த்தபோது மெய்யாகவே இந்த மனிதன் கடவுளின் குமாரன், இந்த மனிதன் மெய்யாகவே நீதிபரன் என்ற உயர்ந்த ஒரு சாட்சியை அவர் தன்னுடைய வாயினாலே சொல்கிறார். இயேசுவை சிலுவையிலே அறைவதற்காக அந்த பொறுப்பை கொடுத்த பிலாத்துவுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டால் என்னுடைய நிலைமை என்னாகும், என்னுடைய உயிர் என்னாகும், என்னுடைய வேலை என்னாகும், எனக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்னாகும், எதை குறித்தும் அவர் அக்கறைப்படவில்லை. கண்டதை நினைத்ததை மிக துணிவோடு சொன்னார். ஆகையினாலே தான் தலைப்பாக சொன்னேன், புகழ்ச்சிக்குரிய மூவர். சிரேனூர் சீமோன், திருமதி பிலாத்து, 100க்கு அதிபதி. மூன்றாவது தலைப்பாக நான் சொன்னேன், மகிழ்ச்சிக்குரிய மூவர். The 3 people who are really great people for the happiness. முதலாவது நான் சொல்ல வேண்டுமென்றால் பெண்கள். இயேசுவினுடைய சீடர்களெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். கதவை உள் பூட்டி தாளிட்டு கொண்டு யூதருக்கு பயந்து அப்படியாக இருந்தார்கள் என்று சொல்லி படிக்கின்றோம். ஆனால் பெண்களுக்கு இருந்த அந்த துணிச்சலை பாருங்கள், தைரியத்தை பாருங்கள். நாம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 55, 56 2 வசனங்களையும் படிப்போம் என்றால், கலிலேயாவிலே இயேசு பணியாற்றின போது அவரோடு சேர்ந்து பணியாற்றின அதிகமான பெண்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். சிலுவைக்கு அருகாமையில் இயேசுவுக்கு வந்த சிலுவை தங்களுக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி பயந்து சிறுகளைப் போல ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் சிலுவைக்கு அருகாமையில் வருகிறார்கள். அந்த 56ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, மகதலேனா மரியாள் 7 பிசாசுகளை ஆண்டவர் இயேசு துரத்தி அவருக்கு சுகத்தை கொடுத்தார். அதனாலே இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர் இப்போது இயேசுவினுடைய சிலுவைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார். இன்னொரு மரியாள், அதோடு கூட செபதேயுடைய மனைவியாகிய சலோமே, இப்படி பல பெண்கள். சீடர்களுக்கு ஆண்களுக்கு இல்லாத அந்த பயம், அவளுக்கு இல்லாத அந்த துணிச்சல் இந்த பெண்களுக்கு அதிகமாகவே இருந்தது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இயேசுவை மறக்க முடியாது. ஒரு சமயத்தில் ஆப்பிரிக்க நாட்டிலே நடந்த ஒரு சம்பவம், இதையும் கூட நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு பெண், ஒரு 10-12 வயது உள்ள ஒரு பெண் காய்களை கீரையை விற்று கொண்டிருக்கிறாள். கடுமையான பனி, நடுங்குகிறார். என்றால் சரியான உடை இல்லை.
சரி, இந்த பனியிலே, இந்த குளிரிலே எப்படி இதை விற்பது என்று வீட்டிலே இருந்து விடவும் முடியவில்லை. ஏன்னா விற்றால் தான் அன்றைக்கு சாப்பாடு. கடுமையான குளிரிலே சாலையின் ஓரத்தில் அமர்ந்து நடுங்கிக் கொண்டே அந்த காய்களை விற்கிறார். யாரோ ஒருவர், முன்பின் தெரியாத ஒருவர் அந்த நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்க்கிறார். பார்த்துவிட்டு நேராக கடைக்கு சென்று அவருக்கு ஒரு அருமையான சொட்டர், குளிரை தாங்கக்கூடிய ஒரு கம்பளி, சட்டை, ஒரு பேண்ட், ஒரு சாக்ஸ், ஒரு ஷூ எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்து அவரே போடுகிறார். எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அந்த பெண்ணுடைய கையில் அதிகமான பணம் அதையும் கொடுத்து விட்டு போகிறார். முன்பின் தெரியாத ஒருவர். ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது இந்த 3 பேரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற இவர்கள் அந்த ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். முன்பின் தெரியாத ஒருவருக்கு உதவி செய்த அவர். ஆனால் இவர்கள், இந்த பெண்கள் எல்லாம் முன்பின் தெரியாதவர்கள் இல்லை, இயேசுவினிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றவர்கள், இயேசுவோடு ஊழியம் செய்தவர்கள். அதே போன்று இயேசு மரித்து விட்டார். நியாயமாக யார் அவரை அடக்கம் செய்திருக்க வேண்டாம்? இயேசுவினுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், அந்த ஊர் மக்கள் அடக்கம் செய்திருக்க வேண்டாம். ஆனால் இயேசு வாழ்ந்தது தூரமான ஒரு இடம், நாசரேத். இயேசு மரித்த இடம் எருசலேம், தூரம். அவர்கள் வந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால், இப்பொழுது என்றால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாகனங்களிலே வந்து இறங்கி அடக்கம் செய்திருக்கலாம். ஆனால் குடும்பத்தின் பிள்ளைகள் வரவில்லை. சரி, இயேசு இறந்து போனார். இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறார்கள் யூதர்கள், ரோமர்கள்? ஆண்டவரிடத்திலே இவ்வளோ நன்மையை பெற்றோமே, 3.5 ஆண்டுகள் இருந்தோமே, எத்தனை அற்புதங்களை அவர் செய்ததை நாம் பார்த்தோம், அனுபவித்தோமே, எத்தனை அருமையான மனதை குளிர வைக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னாரே, அதை கேட்டோமே, மகிழ்ச்சி அடைந்தோமே. இப்பொழுது மரித்திருக்கிறார். இதுதான் கடைசியாக அவரை பார்க்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலாவது போய் நாம் அவருக்கு நல்ல அடக்கத்தை செய்வோம் என்று சொல்லி இந்த சீடர்களும் வரவில்லை. முன்பின் தெரியாத ஒருவர் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கு உதவி செய்தது போல, அரிமத்தியா ஊர் யோசேப்பு, அவர் இயேசுவின் சீடராக வெளிப்படையாக இருந்தார் என்று சொல்லி எங்கும் படிப்பதில்லை. ஒருவேளை மறைமுக கிறிஸ்தவராக இருந்தாரோ என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அவர் இயேசுவோடு அதிகமாக இல்லை, இயேசுவின் இடத்தில் நன்மை பெற்றார் என்றும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவர் தனக்காக தன்னுடைய உடலை அடக்கம் செய்வதற்காக வைத்திருந்த அந்த கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசுவினுடைய உடலை அடக்கம் செய்ய ஒப்புதல் அளித்தார். மூன்றாவதாக நாம் சொல்ல வேண்டுமென்றால், நிக்கதேமு இயேசுவை ஒரு இரவு நேரத்திலே சந்தித்தவர். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஒரே ஒரு முறை தான் சந்தித்தார். அதற்கு பின்னதாக நிக்கதேமு இயேசுவை சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்ப்பதில்லை, படிப்பதில்லை. ஆனால் அப்படிப்பட்டவரை இயேசு மரித்த போது அவரை அடக்கம் செய்கின்ற அந்த நிலையிலே பார்க்கிறோம். அவர் சும்மா வரவில்லை. இயேசுவை அடக்கம் செய்வதற்கு அந்த யூத மரபுப்படி வாசனை தலத்தை, உயர்ந்த ஆடைகளை அவர் கொண்டு வந்து ஆண்டவருடைய உடலை மிக அருமையாய் அடக்கம் செய்ய அவர் உதவி செய்தார். அருமையான சகோதர சகோதரியே, இந்த 3 பேரையும் நான் சொல்லும்போது இவர்கள் மகிழ்ச்சிக்குரிய மூவர் என்று சொன்னேன். உண்மையாக அந்த பெண்களை நினைக்கும் போதும்
அரிமத்தியா ஒரு யோசேப்பை நினைக்கும் போதும் நிக்கோதேமை நினைக்கும் போதும் கொஞ்சமும் அதிகமாய் சம்பந்தமில்லாமல் இருந்த இவர்கள், பெண்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றிருக்கலாம், ஆண்டவரோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்கலாம். ஆனால் அரிமத்தியா ஒரு யோசேப்பும் நிக்கோதேமும் அதிகமான தொடர்பு இல்லை. இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு நல்ல அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களை ஈடுபடுத்தினார்கள். அரிமத்தியா ஒரு யோசேப்பு பிலாத்துவினிடத்துக்கு நேராக சென்று அடக்கம் செய்வதற்குரிய அந்த ஒப்புதலை பெற்றார் என்று சொல்லி படிக்கின்றான். அப்படி என்றால் அவருக்கு இருந்த அந்த ஆர்வம், உற்சாகம், யாருமே வரவில்லை, நாம் ஏன் போக வேண்டும் என்று சொல்லி அப்படியாக நினைக்கவில்லை. சுனாமி ஏற்பட்ட போது ஒரே நாளில் கடற்கரை ஓரமாக இருந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை அந்த தண்ணீர் பலியாக்கி விட்டது. எங்கு பார்த்தாலும் இறந்து போனவர்களுடைய உடல். இவளை ஒருவராக அடக்கம் செய்ய முடியாது என்று சொல்லி அரசாங்கம் என்ன செய்தது, ஒரு புல்டோசர் கொண்டு வந்து குழியை தோண்டி அந்த இறந்து போன உடல்களை எல்லாம் ஒன்றாக அதிலே போட்டு மணலை போட்டு மூடினார்கள். நான் ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், யாருமே செய்ய முடியாது என்ற ஒரு இக்கட்டான நிலையில் அரசாங்கம் புல்டோசர் மூலமாக அடக்கத்தை செய்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படவில்லை. சொந்தக்காரர்கள் வரவில்லை, சொந்த ஊர் மக்கள் வரவில்லை, குடும்பத்தின் மக்கள் வரவில்லை, தன்னோடு 3 ஆண்டுகள் இருந்த அந்த சீடர்கள் வரவில்லை. எங்கோ இருந்த அவர்கள் வந்தார்கள். அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த 3 பேரும் நம்முடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நான் 3 விதமான மக்களை சொன்னேன். அதிர்ச்சியை ஏற்படுத்தின மக்கள், புகழ்ச்சிக்கு உரிய மக்கள், மகிழ்ச்சியை ஏற்படுத்தின மக்கள் என்று சொன்னேன். இயேசுவினுடைய பாடுகளை நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளில் பங்கு பெறுகிற, சிந்திக்கின்ற, தியானிக்கின்ற நாம் இந்த 3 குழுக்களில் எந்த குழுவை சேர்ந்தவராக இருக்கிறோம்? நாம் யார்? ஹூ ஆர் வி? சிந்திப்போம். அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒருவரா, புகழ்ச்சிக்குரிய ஒருவரா, மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற ஒருவரா? சிந்திப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.